நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்ராவுடன் ஒரு நாள் என்ற தலைப்பிலான இந்த ஒரு நாள் கருத்தரங்குக்கு எழுத்தாளர் எஸ்ரா அவர்களை முதன்மையாக கொண்டு கூடியிருக்கும் நீதியரசர் திரு சந்துரு, அரசியலாளர், களப்பணியாளர், எழுத்தாளர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள், இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்கள், ஓவியர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உருப்பசி நாவல் இந்த அமர்வுக்காக நான் வாசிக்கிறது 3வது முறை. அப்படி வாசிக்கிறதுக்கான எனக்கு அமைந்த சந்தர்ப்பங்கிறது ஒரு தத்தளிப்பான மனநிலை வழியாக தான் இந்த நாவலுக்குள்ளே போகிற சூழ்நிலை. தொடர்ந்து சும்மா ஒரு முறை சுற்றிட்டு இருக்கேன். சுற்றிட்டு இந்த அமர்வுக்காக திரும்பி வரும்போது சரி சாருடைய நாவல் இன்னொரு படிச்சிட்டோம், ஒரு புதுசு படிக்கிறதுக்காக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். வேகமாக வீட்டை பார்த்து ஏதோ யோசிச்சு நடந்து வந்துகிட்டே இருக்கேன். என் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு குட்டி பூனை, கருப்பு குட்டி பூனை, அது பால் குடி மறக்காத பூனை. அது எப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குட்டியில் ஒரு 4 குட்டி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு குட்டி இந்த மாதிரி துடுக்குத்தனம் பண்ணக்கூடிய ஒரு குட்டியாக அது வீட்டை விட்டு வெளியே வந்து அடடா இதுதான் வானமா, இதுதான் பூமியா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். என்னை பார்த்து திடுக்கிட்டு நின்று குட்டி பொண்ணு இப்படியே பார்த்துட்டே ஆச்சு. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. எங்கே இருந்து என்ன பார்க்க நம்ம பார்க்குதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஒரு செகண்ட் இருந்த சந்தோஷங்கிறது அடுத்த செகண்ட் இல்லை. எங்கேருந்தோ ஒரு நாய் ஜம்ப் பண்ணி ஒரு செகண்டு கூட இல்லை, ஒரே ஜம்ப் தான். அந்த பூனைக்குட்டியை டக்குன்னு பிடிச்சி இந்த ராத்திரி குடுகுடு போட்டாங்களாம், குடுகுடு படிப்பாங்களே அந்த மாதிரி தலையை குடுக்குன்னு ஒரு குடுகுடு படி. நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியும், வெறும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு. அப்போ என் தலைக்கு பின்னாடி இருந்து ஒரு தகரத்துக்கு இருக்கிற மாதிரி கியாப்புன்னு ஒரு சத்தம். எங்கேருந்தோ ஒரு காக்கா பயங்கரமாக சத்தம் போட்டு ஒரு நாய் மேலே ஒரு கல்லால் அடித்தா எப்படி ஃபோர்ஸாக அந்த மாதிரி அந்த நாய் மேலே டம்முன்னு விழுந்து ஒரு அடி. இந்த நாய் வீச்சுன்னு கத்திட்டு பூனை போட்டு ஓடுது. எங்கேருந்தோ பல காக்கா நாயை பக்கம் கொத்து நாய் ஓடிச்சு. குட்டி பூனை பார்த்தா செத்து போச்சு. சுற்றி ஒரு 6 காக்கா உட்காந்து காத்துச்சுன்னு ஒரு காக்கா போய் அதை தலையை திருப்பி பார்த்து செத்து போச்சு. அது ஒரு ஜெத்து தான். அது ஏன் என் கண்ணு முன்னாடி நடக்கும், அது ஏன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு உயிர் நாடகத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனேன். யோசிச்சு பார்த்தா அந்த நாய் ஒரு வீட்டு நாய், டொமஸ்டிகேட்டான நாய். அது பூனை கொஞ்சம் பெரிய பூனையாக இருந்ததுன்னா அது கிட்ட போயிருக்காது. ஏன்னா பூனை அந்த அடிக்கிற அடியில் அது வாசனை பிடிக்க பூனாலும் அந்த பூனை போகும். இந்த குட்டி பூனைக்கு ஏதோ ஒரு துடுக்குத்தனமான குட்டி. அது ஒழுங்கு அம்மா காட்டின பாதையில் போயிருக்கான். அது இப்போ தான் வெளியே வருது. அது தான் வைல்டாக தான் டொமஸ்டிக்காட்டான இன்னும் முடிவு பண்ணுறாங்க. அந்த பூனை இந்த வாழ்க்கையே கற்றுக்கிறது தெருவுக்கு நிற்கிது. அப்போ இந்த நாய் அந்த பூனை மேலே காட்டுற வெஞ்சன்ஸ் இல்லை. பெரிய பூனைட்டு அது காட்டியிருக்காரு, என்னது டொமஸ்டிக்காக இல்லை. ஆனால் இந்த நாய்க்குள்ளே ஏதோ ஒரு வைல்டுனஸ் இருக்குது. அதை காட்ட வேண்டிய ஏதோ ஒரு செகண்ட் ஒரு வலியோர் எளியோர் மேலே காட்டுற மாதிரி ஒரு கணத்தில் நடந்து. இதில் கிடைக்கக்கூடிய தத்தளிப்பு சிந்தனை ஏன் இப்படி இந்த தத்தளிப்போடு போய் தான் இந்த 3வது வாசிப்புக்கு உருப்பசி நாவல் கையில் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த உருப்பசி நாவலில் வரக்கூடிய இந்த 4 நண்பர்களும் இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் இந்த தன்னுடைய காலேஜ் வாழ்க்கையில் கால் எடுத்துருக்கிறாங்க. ஒரு நண்பர் பேர் சம்பத், இன்னொரு நண்பர் பேர் மாரி, இன்னொரு நண்பர் பேர் அழகர், இன்னொருத்தர் பேர் ராமதுரை. 4 பேர் இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. எதுவுமே தெரியல, எல்லாமே இனிமேல் தான் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பெரிய காட்டாறு கரபுரண்டு ஓடிட்டு இந்த 4 பேருக்கு அதில் முங்கி விழுந்து அப்போ தான் அவங்க நீச்சலே கற்றுக்கணும். ஆற்ற தாண்டி அந்த பக்கம் போயிடும். அதில் அழகர் மாதிரி ஆட்கள் எப்படியோ மோட்டார் போட் கிடச்சிருது, எதிர்காரிக்கு பேர் வேறு. மாறி துரை இந்த 2 நண்பர்களுக்கு நீச்சல் கற்றுட்டு இருக்கும்போதே முக்கியத்துக்கு நீச்சல் வைக்கிறாங்க. அந்த காட்டருவியில் ஒரு கட்டை எதுவும் வருது, அதை பிடிச்சிடுறாங்க. அந்த கட்டையை விட்டால் சாக வேண்டியதுதான். அந்த கட்டை எங்கே போய் சேர்க்குதோ அப்படியே போய் கரவாங்க. அந்த மாதிரி அந்த 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. 4வதாக மாட்டும் நம்ம சம்பத்தான் பாவம். அவர் நீச்சலையும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவர் கட்டன் போய் எதை பிடிக்கிறாரோ அதெல்லாம் முதலையாக இருக்குது. இது முதலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது எல்லாமே கட்டையாக இருக்குது. அந்த நண்பர்கள்லாம் போயிடுறாங்க. இவர் மட்டும் வெள்ளத்தில் மாட்டி காணாமல் போயிரு. இப்படி காணாமல் போன அந்த நண்பனோட நினைவை மீட்டுவதற்காக
மற்ற 3 நண்பர்கள்லாம் காணல் காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல கூடுறாங்க. அதுதான் இந்த நாவலுடைய துவக்கம். இந்த நாவல் உருவாக்கக்கூடிய இந்த பாவம் இருக்கு இல்லையா, ஒரு செத்து போன ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையை பற்றி நினைவில் திரும்ப திரும்ப மீட்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உலக இலக்கியத்தில், இந்திய இலக்கியத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வடிவு புனை உரிமை அழகாக நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்திய அளவில் பார்த்தோம்னா சிவராமகாரத்தை எழுதிய அழிந்த பிறகு இன்னொரு நாவல் இருக்கு. அது வந்து யஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு ஆளுமை செத்து போயிருவார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு அட்ரஸ் எழுதி வச்சுருப்பாரு. அந்த அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கிறவர் சிவராமகாரத்தான் இருப்பார். அவருக்கு இந்த நண்பரோட மரண செய்தி கொடுத்து அதிலிருந்து இந்த நண்பர் யார், அவருடைய ஆளுமை என்ன, இப்படி விரியக்கூடிய ஒரு நாவல். உலகளவில் பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் டால்ஸ்டாய்ஸ்கியோட கதை, தன்னுடைய மனைவி இறந்து போனோன்னா அந்த மனைவியோட நினைவை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு கதை. தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும், மிக புகழ்பெற்ற கதை சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஜே சிறுகுறிப்புகள். ஜோசப் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தவறினவங்க. அவர் இறந்த பிறகு எழுத்தாளனாக மிஞ்சுவதில்லை, அவருடைய சாராம்சமாக என்ன அப்படின்னு ஒரு ஆளுமை நினைச்சு பார்ப்பதா இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த உருப்பசி நாவலுக்கு பல வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட இன்னொரு நல்ல கதை இருக்குது. சுமித்ரான்னு கதை, கல்பற்றா நாராயணன் எழுதிய கேவி ஷைலஜா இப்போ வம்சி பதிப்பகத்தில் வந்தாங்க. அதுக்கு முன்னுரை வந்து எஸ்ரா சார் தான் நினைக்கிறேன். அது இந்த வடிவங்கள் வந்து ஒரு பொதுவான வடிவம். ஆனால் இதில் ஒரு தனித்தன்மை, இத்தனை எழுத்தாளர் இந்த வடிவத்தை கையாண்டாங்க. தனித்தன்மை கை நம்ம கிட்ட இருக்கு, அது பொதுவான விஷயம். ஆனால் கைரேகை நமக்கு மட்டுமே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எஸ்ராவோட கைரேகையாக இதில் உருவாகி வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எனக்கு சட்டுன்னு தோன்றுது அப்படின்னா, அந்நியன் நாவலில் இருக்கக்கூடிய நாயகனுக்கும் இதில் இருக்கக்கூடிய சம்பத் அவருக்கு இருக்கக்கூடிய ஒப்பீடு. அந்நியன் நாவலில் வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு இருத்தலிய துயர், கைவிடப்படுறது, குடும்பத்தால் சமூகத்தால் எல்லாத்தையும் கைவிடப்பட்டு இறுதியாக அவன் ஒரு தலைவெட்டு தண்டனைக்கு அந்த ஆளுமை போயிச்சிருவான். அதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய சம்பத் வந்து சம்பத்துடைய வார்த்தையிலே இந்த நாவல்கள் வந்து எல்லாத்தோடையும் கைவிடப்பட்ட மனுஷனாக இருக்கான். கடவுளாக கைவிடப்பட்டவனாக இருக்கான், குடும்பத்தால் கைவிடப்பட்டவனாக இருக்கான், நண்பர்களாக கைவிடப்பட்டவனாக இருக்கான். தன்னுடைய கேரக்டர்கள் அதுவே அவன் வந்து கைவிட்ட நிலையில், முற்றிலும் கைவிட்ட நிலையில் இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த ஒற்றுமையில் இன்னொரு மிக முக்கியமான ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நியன் நாவலில் இருக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய. அந்நியன் நாவலில் பார்த்தீங்கன்னா அந்த நாயகன் மேலே எல்லாரும் குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான். அவனுடைய கிரே கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பெரிய தாங்க ஒன்றாத ஒரு கிரே கேரக்டராக இருக்கும். அந்த நாயகனுக்கு அம்மா செத்தது நேத்தானே தெரியுது, அவன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கான். அந்த கேரக்டரை ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரோட கேரக்டர், கிரே கேரக்டரை குத்தி காட்டி இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கொலைக்கான சகல நியாயமும் எங்கிருந்து உருவாகி வருதுன்னா, அவனுடைய கிரே கேரக்டர் வந்து உருவாகி வந்து திட்டவட்டமே இல்லாத அவனுடைய ஆளுமைக்கு திட்டவட்டமான ஒரு தண்டனை அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய இடம். கிட்டத்தட்ட இந்த நாவலுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது அந்த நாயகனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. இதில் இருக்க குற்றம் சாட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் வரக்கூடிய முதல் நண்பர் அழகரே வந்து முதல்ல குற்றம் சாட்டும் மனப்பான்மை தான் ஆகுது. எப்படின்னா, மனைவியோட சினிமா தேட்டருக்கு போகும்போது சம்பத் என்னன்னா ஒரு கால்களோட அந்த சினிமா பார்க்குறான். அந்த கால்களோட சினிமா பார்க்க வந்தது இல்லாமல் இந்த அழகரை வந்து டீஸ் பண்ணுறான். அழகருடைய மனைவியோட வந்து பாடி ஷேவிங் பண்ணுறான். இதன் காரணமாக ஒரு எரிச்சலோட தான் வந்து இதனால் தான் நான் விட்ட பழகலை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து இந்த கதையாக. அதே மாதிரி மாரியோட கதையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரொம்ப நாள் கழிச்சு நண்பனை பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வரான். இவ்வளோ பண்ணிட்டேன்ல, இப்படியே வா என் வீட்டுக்கு போயிட்டு சில வேலைகளை பார்க்கறதுக்கு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு போகிறான். அங்கே போகிறான், ஒரே குடும்ப ஒரே ரணக்கலவி, பெத்த அப்பாவை போட்டு யாராவது அடிப்பாங்களா, இப்படிப்பட்ட மனுஷன் கூட நான் கூட மாட்டேன், இனிமேல் வந்து எதன் பொருட்டும் என் கூட தொடர்பே வச்சுக்கூடாது அப்படின்னு கடிதம் போட்டுட்டு மாறி உள்ள ஒரு தொடர்பை முடிச்சுக்கிறார். இப்படி வெவ்வேறு நண்பர்கள், இந்த 3 நண்பர்களும் அவனுக்கும் சம்பத்துக்குமான உறவு என்னவா இருக்கு, பிரிவு என்னவா இருக்கு, இந்த அடிப்படையில் இந்த உறவும் பிரிவு ஒரு மனிதனை வந்து ஏன் நேசிக்கிறோம், ஏன் வெறுக்கிறோம், அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த மனிதனை நேசிக்கிறோன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனுஷனுக்கான அதே கேரக்டர் நமக்குள்ள
அதை சார்ந்து அவனை நேசிக்கணும். ஒரு மனுஷனை வெறுக்கிறோன்னா அவனை வெறுக்கக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது, அதனால தான் வெறுக்கணுமா. இப்படி ஒரு மனிதனை ஏன் நேசிக்கிறோம் வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஆதாரமான குவெஸ்ட் சார்ந்து பலவிதமான கேள்விகளை திறக்குது இந்த நாவல். அப்படி திறக்கக்கூடிய இந்த நாவல் பேசக்கூடிய கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த நாவல் பேசக்கூடிய நிலச்சித்தல், அது பேசக்கூடிய காணல் காடாக இருக்கட்டும், அது பேசக்கூடிய கன்னியாகுமரி கிராமமாக இருக்கட்டும், அது பேசக்கூடிய காணல் காட்டில் பொழியக்கூடிய அருவியாக இருக்கட்டும், அது பேசக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேணியாக இருக்கட்டும், இது பேசக்கூடிய இரவாக இருக்கட்டும், அங்கே வீசக்கூடிய காட்டக்கூடிய வேறு நிலச்சித்திரத்தில் வாழக்கூடிய சென்னை இரவு நேர சென்னையாக இருக்கட்டும், இந்த நாவல் சித்தரிக்கக்கூடிய உலகம் இருக்கு இல்லையா, அவ்வளவு துல்லியமாக ரொம்ப பக்கத்தில் அதில் இருக்கக்கூடிய பருவ சூழல், அந்த குளிர், அந்த தெருவில் இருக்கக்கூடிய வாசனை, இது எல்லாமே நம்ம ஐம்புலனால் உணரக்கூடிய போனால் தொற்றுலாங்கிற அளவுக்கு ஒரு சித்தரிப்பில் இதில் இருக்கக்கூடிய நிலக்காட்சி பருவக்காட்சியும் உருவாகிறது. அப்படி நிலக்காட்சி பருவக்காட்சியும் எந்த அடிப்படையில் எஸ்ரா உருவாக்கி காட்டுறன்னு பார்த்தீங்கன்னா, நுண் சித்தரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன சித்தரிப்பு நம்ம பெரும்பாலும் அதை கவனிக்க மறந்த, ஆனால் அதை கவனித்தோம்னா அது அந்த சூழலுக்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நுண் சித்தரிப்பு வழியாக அதை காட்டுறாரு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சம்பத் தாம்பரம் சானிட்டோரியத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் சித்திரங்கள் அவர் விவரிக்கிற விதம், அதில் ஒரு கிழவி மாத்திரை போடுறதுக்காக கசந்துட்டு கையில் மாத்திரை கண்ணை இருக்க முடிட்டு அந்த கசப்பை சாப்பிட மாட்டாங்க, கசப்பை கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கே உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அது என்ன பண்ணால் அந்த அம்மாவுக்கு ஒரு சாத்துக்குடி பழத்தை வாசனை பார்த்துட்டு, அப்படியே அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏதோ மருந்து பேக்கெட் ஏதோ போட்டுருப்பாங்க, அதை நாய் பிடிச்சி எழுதுது. அந்த வார்டில் அப்படியே நடந்து போனீங்கன்னா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன், தலையில் கட்டி போட்டு ஒரு சின்ன குழந்தை படுத்துட்டு அது வழியில் அழுதுட்டு இருக்கும். அதே நேரம் ஒரு குச்சி மிட்டாயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு நுண் சித்தரிப்புகள் வழியாக ஒரு நிலத்தை காட்ட முடியுது, ஒரு பருவ சூழலை காட்ட முடியுது. இந்த அளவுக்கு நுண் சித்தரிப்புகள் வழியாக ஒரு நிகர் உலகத்தை நம்ம முன்னாடி உருவாக்கி காட்டக்கூடிய அதே நேரம் இந்த நிலமும் இந்த நண்பர்கள் எது புழங்குறாங்க அப்படிங்கிற அந்த சமூக வெளியீடு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த 4 நண்பர்கள் இந்த கதை பியூ தமிழ்நாட்டு கதை, தமிழர்களோட கதை. அதில் இந்த சம்பத் தமிழை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கலாம், விரும்பி தமிழ் எடுத்து படிக்கக்கூடிய ஆள், மற்ற பேர்லாம் வேற வழி இல்லாமல் தமிழ் படிக்க இந்த ஆள். இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க உருவான ஆட்சியில் தமிழை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இறங்குற 4 பேர். அவங்களுடைய மத்தியமத்தில் தமிழை நம்பி இறங்கியிருக்காங்க, நம்ம வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சமூக சூழல்ங்கிறது மிக முக்கியமானது. அதை விட முக்கியமாக டெல்லியில் ஒரு இடத்துல கொண்டு போய் சம்பத் காட்டுவோம். இந்த சூழல் ஒரு சின்னதுனால டெல்லியில் பார்த்தீங்கன்னா வாழ்க ஒழிக இந்த மாதிரி கோஷம் போடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான டென்ட்டில் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு அகதிகள் வாழ்க ஒழிக போடுறதுக்காக மட்டுமே உட்காந்துருக்காங்க. இங்கே ஆரம்பித்து அங்கே போகக்கூடிய ஒரு டிராவல். இதுதான் இந்த நாவல் பேசக்கூடிய ஒரு சமூக சூழல். அந்த சூழலில் தமிழை நம்பி இருக்கக்கூடிய 4 பேர் என்ன ஆகும், இந்த 4 பேருக்கும் அமையக்கூடிய வாழ்வு இல்லையா, இந்த வாழ்வை இவங்க காணல் காட்டில் வச்சு பேசும்போது தான் வாசகனுக்கு தெரியுது. ராமதுரையாக இருக்கட்டும், மாரியா இருக்கட்டும், அழகராக இருக்கட்டும், இந்த 3 பேருக்குமே நண்பனுடைய மரணம் ஜீரணிக்க கஷ்டமான ஒன்று அப்படிங்கிறத விட நண்பன் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களை ஜீரணிக்க முடியாத ஒன்று. இது எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சாத்தியம், எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருப்பான்? இந்த நண்பர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வரக்கூடிய இந்த சம்பத்தோட கேரக்டர் கிட்டத்தட்ட அவருடைய 14 வயசுலேருந்து 45 சம்திங் வயசில் மரணம் அடைகிறதுக்கு ஒரு ஆர்ட், தொடர்ந்து வீழ்ச்சியோட ஒரு ஆர்ட். ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனவு, ஒரு தமிழ் படிக்கணும், ஒரு பெரிய ஆளாகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றணும், எல்லா சராசரி கனவோடு இருக்கக்கூடிய ஒரு சராசரியாக தன்னுடைய சராசரி கனவை கூட எட்ட முடியாமல் தொடர்ந்து டவுன்ஃபால் வழியாகவே காணாப்போகிற ஒரு ஒரு வீழ்ச்சியின் சித்திரத்தை இந்த 3 நண்பர்கள் வழியாக நாம் பார்க்க முடியும். இந்த 3 நண்பர்களும் தொடர்ந்து ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை தனக்குள்ளே எப்படி வகுத்து வச்சுக்கிறது, இதனால் தான் நான் அவனை வெறுக்கிறேன்
ஆனால் அவனை ஒருபோதும் வெறுக்க முடியாதுன்னா அவன் கூப்பிட்டு அவன் பின்னாடியே போகக்கூடிய ஆளாக தான் ஒவ்வொரு பேர் இருக்காங்க. இதனால தான் அவனை நேசிக்கிறான். அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இவனை எப்படி ஏற்றுக்கிறது, இவனை எப்படி வகுத்து வைக்கிறது, இந்த கொஸ்ட் வழியாக இருக்கக்கூடிய ஆசிலேஷன், இந்த சம்பத் எதனால் இத்தனை பேரை இந்த விதத்தில் பாதிக்கலாம் அப்படின்னு உருவாகக்கூடிய அடிப்படை இதுதான் இந்த நாவல் பேசுது. இந்த நாவலில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாவல் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வியில் நீங்கள் ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டின்னு எதை தான் சொல்லுவீங்க, ஒரு மனுஷனோட நடத்தைன்னு எதை தான் சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விகள் வழியாகவே சம்பத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு உண்மை மனுஷனுக்கு சாராம்சம்னு ஒன்றே கிடையாது. மனுஷனுக்கு இறுதியாக எரிச்சதுன்னா ஒரு மிச்சம் இருக்க 4 பேர் மனசில் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் தாராளம், இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் மனுஷன் எரிஞ்சுதான். இப்படி நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த நாவலில் இந்த சம்பத் அவர் சித்தரிக்கப்படும் விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமான சித்திரங்கள், சின்ன சின்ன சித்திரங்கள் வழியாக சித்தரிக்கப்படுது. உதாரணமாக இதில் சம்பத் வரும்போதே காட்டுவாங்க, அவர் அவருடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லும்போது அவர் தீப்பெட்டியை வாசனை பிடிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். அந்த தீப்பெட்டிக்குள்ளே ஏதாவது காசு போட்டு வச்சு அது கிழக்கு சத்தம் போடல, அது எப்பயுமே சில சமயம் அதில் ஆணுடைய கூட போட்டு வச்சுருப்பார் அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன், இப்போ செத்து போயிட்டான், இப்போ அவனுடைய பேக்கெட்டில் தோண்டி பார்த்தோன்னா ஒரு தீப்பெட்டியை வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் அறிமுகப்படுறாரு. சின்ன சின்ன சித்திரங்கள் அவர் நடந்து நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போகும்போது கீழே ஒரு வாழை மரம் விழுந்தார். சம்பத் என்ன பண்ணுவோன்னா அதில் ஒரு வாழை மட்டை சரட்டை உருவி ரோட்டில் சட்டான்னு அடிச்சுட்டே இருக்கும். இந்த ஒரு சின்ன சின்ன சித்திரங்கள் வழியவும் நம்ம பக்கத்தில் தான் பார்த்துக்கோங்க சம்பத்தை, அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பத் இதில். அப்படிப்பட்ட சம்பத் இதில் உடையக்கூடிய சித்திரம் அது ரொம்ப முக்கியம். அவங்க உடையக்கூடிய பருவங்கிறது 14 வயசு. ஒரு பையனுக்கு 14 வயசுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அனுபவக்கூடியது, காமத்திலேருந்து சமூக சூழல்லேருந்து இந்த உலகத்தை வெல்லணுங்கிற ஆவல்லேருந்து உறவுகள் என்ன, அதாவது ஒரு உலகத்தின் மேலே ஈடுபடக்கூடிய பருவமே 14லேருந்து 17 வயசுக்கு தான் ஆரம்பிக்கும். இந்த வருஷங்கிறது, இந்த 3-4 வருஷங்கிறது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இறுதி வரைக்கும் ஒரு டிசாக்ஷனாக போகும். அங்கே தான் அவனுக்கு சிக்கல் வருது. கிட்டத்தட்ட அவனுடைய தங்கச்சியோட தற்கொலை, மகாலிங்கர் மலையில் நடக்கிற தற்கொலை, அங்கேருந்து தான் அவனே கடித்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டோட்டலாக பயணம் இருக்கான். எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி பின்னாலே வர மாதிரி இருக்குது. அவனுடைய உளவியல் உடைசலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது முதல்ல. அடுத்த காரணமாக அவன்கிட்ட இருக்கிறது தமிழை நம்பி வாழ்க்கையை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் உருவாக்க அந்த தமிழில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய காதலி, அதுலேருந்து அவனுக்குடைய தமிழ் அடுக்குமொழி தமிழ் வழியாகவே கிடைக்கக்கூடிய மேடை, அந்த மேடையில் இருக்கக்கூடிய சிறிய புகழ் வெளிச்சம், அது வழியாக அவன் போய் இழக்கக்கூடியது தன்னுடைய படிப்பை இழக்கிறான், குடும்பத்தை இழக்கிறான். அந்த புகழ் வெளிச்சத்தில் அது வரைக்கும் அவன் என்ன ஒரு ஸ்டேஜ் அதை இழக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால் ஆகி அடுத்த இடத்துக்கு போகிறான். 3வது இதன் காரணமாக அவன்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசான ஆட்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 வயசான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MLM மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஒரு 41 வயசில் பாருங்கள், இது 3 பேர் தான் சேர்த்தா இது கிடைக்கும் பார்த்து எனக்கு செக் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பார்க்கும்போது உண்மையாகவே பரிதாபம். அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்து இப்படி ஒன்று ஒன்றா பண்ண முடியும். ஃபெனாயில் போட்டு வைக்கிற ஆளாக இருக்கான், தோட்டத்துக்கு காய்கறி போடுற ஆளாக இருக்கான். அதை ஏன் செய்யணும், அதை செய்யும் போதே அவ்வளோ தீவிரமாக செய்யணும். அதை விட்டுட்டு போகும்போது அதே தீவிரத்தோடு அதை விட்டுட்டு போகக்கூடிய ஆளாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 42 வயசில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணோட கதையை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஜெயந்தி, அவங்க எஸ்டிடி பூத்தில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை சொல்லப்படுது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிடி பூத் அதையும் நம்ம இப்போ பார்க்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறையாக கிட்டத்தட்ட நடுத்தர குடும்பத்திலேருந்து டவுன்ஃபாலில் இருக்கிற குடும்பத்தில் எல்லா பெண்களையும் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுற ஒன்றாக அந்த எஸ்டிடி பூத் இருக்குது. அப்படி இந்த நாவலில் நம்ம கடந்த கால சித்திரமாக பார்க்கறது கிடையாது. எஸ்டிடி பூத் வாழ்க்கை, லாட்ரி சீட்டு விற்கிற வாழ்க்கை, தீக்குச்சி டான்ஸ் ஒன்று, அந்த மாதிரி இந்த நாவலில் மட்டுமே இருக்கக்கூடிய இப்போ எங்கேயும் பார்க்க முடியாத, இனிமேல் இந்த நாவலால் மட்டுமே உயிர் வாழக்கூடிய பல விஷயங்களை இந்த நாவலில் பார்க்கலாம். அப்படி இதில் இந்த எஸ்டிடி பூத், அந்த எஸ்டிடி பூத்தில் இருக்க ஜெயந்தியோட வாழ்க்கை என்ன அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கூட எப்படி காமம் கொண்டாடுறான் அப்படிங்கிறது அந்த நாவலை சொல்லப்படுது. ஒரு யானை நடந்து போகிறவங்க தான் காமம் கொண்டாடுற இடத்துல இருக்கான். அவன் குழந்தை பெற்றுக்கிறானா இல்லை, அவன் அதை அபாஷன் பண்ணுற இடத்துல தான்
யோசிச்சு பாருங்க, நாம சம்பத்தாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 42 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 43 வயசில் ஒரு குழந்தை பிறந்து, அது பிறக்கிறது பெண் குழந்தையாக இருந்தால் அது ஒரு 13-14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆக அப்போ தான் அவன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்வாழ்வுங்கிறது அது பெற்றுக்காமல் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வலி இருக்குல்ல, அந்த நாவலில் சொல்லப்படலாம். ஆனால் அதோட அந்த தத்தளிப்பு மொத்தமும் அவனுடைய நடத்தையில் வெளிப்படும். அந்த அபாஷன் பண்ணும்போது என்ன வலி வலிக்குங்கிறத வேற ஒருத்தருக்கு அப்படியேதா ஆகுமா, இப்படி ஆகுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கான். அவனுடைய தத்தளிப்பு மட்டும் தான் நமக்கு காட்டப்படுதே தவிர அவன் தத்தளிப்புக்கான காரணங்கள் எல்லாமே இந்த சித்தரிப்பு வழியாக நாம் அவனாக வாழும்போது எப்படி காட்டுது. இப்படி வெவ்வேறு சித்தரிப்புகள் வழியாக நகர்ந்து வரக்கூடிய இவருடைய ஆளுமையில் என்னதான் இருக்கு. இது விதவிதமாக போட்டு பார்க்குறோம். விதவிதமாக இந்த கேரக்டர் வந்து இவை பிடிக்குது, இன்னொரு கேரக்டர் வந்து இவை பிடிக்குது. இப்படி வெவ்வேறு விதமாக அவன் மேலே போட்டு போகும்போது இவனுக்கு எசன்ஸாக என்னதான் இருக்குது அப்படின்னு சம்பத்துன்னு பார்த்தா, இந்த நரேஷனில் பல்வேறு நண்பர்களோட நரேஷனில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்பத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய காமம். அவனுடைய காமத்தின் சித்தரிப்புங்கிறது ஒவ்வொரு நண்பர்களும் இதில் விதவிதமாக சொல்லியிருக்காங்க. அவன் படிக்கும் அறை எப்படி இருக்குன்னா, ஒரு குண்டு பல்பில் இருக்கக்கூடிய அந்த அறையோட சித்தரிப்பு. அதுக்கப்புறம் கால்கையோட தேட்டர் பண்ணுது. இப்படி அவருடைய காம சித்தரிப்பு முழுசாக காமத்தால் தகிக்கக்கூடியவனாக இருக்கான். அதே மாதிரி அவனுடைய குரோதம் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் ஒரு ஆற்றுல குளிக்கும் போது சந்தோஷத்தின் உச்சத்தில் கூட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டவனாக தான் இருக்கான். செத்தில் கடுமையாக கோப்பிட்டு என்னை பூரா அப்படி அப்போ சொல்லலாம்னு கையில் கிடச்ச கல் எதையோ அடித்து உடச்சி அவன் மண்டையை உடைச்சிட்டு நண்பர்களை கூட்டிகிட்டு ஓடுறான். ரயில் தண்டவாளத்தில் ஓடி அது ஒரு நாவல் ரொம்ப அழகான சித்தரிப்பு நிறைய இடம். ஒன்று வந்து நண்பர்களோட நட்சத்திரங்கள் பொலிஞ்சு நிற்கக்கூடிய வானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்திரம். அதே அளவுக்கு யாருமே இல்லாத இருட்டு தண்டவாளத்தில் இந்த நண்பர்கள் குரல் கொண்டும் எதிர்க்க இந்த நண்பர்கள்லாம் ஓடி விளையாடக்கூடிய சித்திரம். இப்படி அவன் வந்து சந்தோஷத்தை கூட வன்முறையாக தான் வெளிப்படுத்தக்கூடிய ஆளுங்க. உச்சபட்ச வன்முறை அப்படிங்கிறது அவன் கிராமத்தில் இருக்க அவன் போகிறான். அதில் மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சம்பத் சாப்பிடுறது அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்தீங்கன்னா பீரோ விட்டா கப்பு கப்பு கப்புன்னு கல்கா அடிக்கிறாங்க. சாப்பிட்டா வேகமாக சாப்பிடும், கப்பு கப்பு கப்புன்னு. இப்போ ஒரு அக்ரெசிவான ஒரு டாபர்மேன் நாயை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு அதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிங்கன்னா 10 செகண்ட் தான் கப் கப் கப்புன்னு 10 செகண்ட் எல்லாத்தையும் சாப்பிடும். அப்படி தான் எப்பயுமே சாப்பிட வராங்க. அடுத்த செகண்ட் நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுங்கிறதால தான் ஒவ்வொரு முறையும் அவனுடைய சாப்பாடு சித்திரம் கொடுத்தாரு. இப்படி தான் சொந்த வீட்லேயே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க அப்பா உள்ளாரு. அட நாயை எல்லாம் ஏன்டா உயிரோடு செத்து ஒழிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா கையில் ஒரு நரகக்கட்டை எடுத்து காது மூக்கோடு சேர்த்து ஒரு அடி அடிக்கிறாரு. ரத்தம் கொட்டுது. சாப்பிட்ட கையை உதறிட்டு அதை விட 2 மடங்கு கோவத்தோட அவங்க அப்பா கையில் இருக்க விறகுக்கட்டையை எப்படிட்டு இவன் அப்பாவை துரத்திட்டு போகிறான். தெருவில் துரத்திட்டே போயிட்டு அப்பாவை ரத்தம் வர நாய் எடி அடிச்சுட்டு சொந்தக்காரங்களும் துரத்தும்போது விட்டுட்டு ஓடலாம். இப்படி அவன்கிட்ட இருக்கக்கூடிய குரோதம், அதை விட அவன்கிட்ட இருக்கக்கூடிய மோகம், அவன் எப்படி லாட்ரி வாங்குவான் அப்படிங்கிறத வந்து அவனுடைய மனைவி ஜெயந்தி சொல்லக்கூடிய ஒரு சித்திரம். கட்டுக்கட்ட பணம் சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் போட்டு வாங்கக்கூடியவனா கிட்டத்தட்ட இப்படி காம குரோத மோகத்தால் அலைக்கழியக்கூடிய அது பீக் என்னவோ அதை போய் தொட்டுட்டு வரக்கூடிய ஆளா. இந்த ஆளுமை நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர் இல்லையா, இவனை எப்படி வகுத்து வைக்கிறது, இவனுக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி ஆச்சு. இந்த நண்பர்களோட தத்தளிப்பு, அந்த தத்தளிப்புகள் வழியாக வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகள் குறித்து நகரக்கூடிய இந்த நாவலில் மிக முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பத் ஒரு கிராமத்தில் வந்து கேணியிலேருந்து குளிச்சுட்டு நிர்வாணமாக கையில் தாமரைப்பூவோட வெளியேற சித்திரம். ரொம்ப அழகான சித்திரம். அந்த குளியலுக்கு வந்து நாவல் நேரடியாக சித்திரித்தாலும் குளியலுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு விடுதலைன்னு வைக்கலாம். கிட்டத்தட்ட இதே விடுதலை நண்பர்கள் எங்கே அடைவாங்கன்னா, காணல் காட்டில் இந்த 2 நண்பர்களும் இரவு நேரம் அந்த துக்கங்கள்லாம் போக குளிச்சுட்டு குளிக்கும் போதே சிரிச்சுக்கிட்டு வெளியே வர நண்பர்கள் கூட, ஆண்கள் கூட இப்படி ஒரு சித்திரத்தை எழுத்தாளர் நாவலுக்குள்ள காட்டுறாங்க. ஆனால் அந்த ஜெயந்தி மாதிரியான பெண்களுக்கு அந்த மாதிரி விடுதலை என்ன இருக்குது அது தெரியல. இப்படிப்பட்ட விஷயங்கள் வழியாக வரக்கூடிய இந்த நாவலில் இந்த சம்பத்தோடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் சம்பத் எப்படி இருக்கான் அப்படின்னு காட்டுறாருன்னா, சம்பத்தோடைய சித்திரத்திலே காட்டலாம். முதல்ல சம்பத் உருவாகி வரும்போது என்ன காட்டுறேன்னா, தேட்டரில் பார்க்குறான், சண்டை போடுறான், அதுக்காக மன்னிப்பு கேட்க போகிறான், உன் கூட தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போகிறான்.
அப்படி கூட்டிகிட்டு போகிற சம்பத்தோட சித்திரம் என்ன வருதுன்னா, தெருவில் நடந்துட்டு போகும்போது கீழே ஒரு கல் இருக்கு, அதை எத்தி விடலாம். சம்பத் கொஞ்சம் தூரம் போகுது, போயிட்டு இன்னொரு இன்னும் தூரம் போகுது. இப்படியே அந்த கல்லை எத்திக்கிட்டே போய் கடைசியாக அந்த கல்லை எடுத்து தூக்கி கடலுக்குள்ளே வீசும். அது கடலுக்குள்ளே போய் தொகுக்கிட்டு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தோட சொல்லிட்டு சிரிப்பா. இவனடா லூசாக இருப்பாங்க நண்பன் பார்த்துட்டு திரும்பி போயிடும். காலையில் வந்து பார்த்தா அந்த கடல் கரையில் சம்பத் அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு. இப்படித்தான் சம்பத்தோட வாழ்க்கை இருக்குது. சம்பத்தோட அக உலகம்ங்கிறது இதை நோக்கி தான் இருக்குது. கடைசியாக எந்த கடலில் கல்லை தூக்கி போட்டு எந்த கடலுக்குள்ளே இறங்காமல் கரையிலே சம்பத்து படுத்து கிடக்கிறோம், அந்த கடலுக்குள்ளே தான் சாம்பலாக கொண்டு போய் சம்பத்தை கரைக்கிற இடத்துல நண்பர்கள் இருக்காங்க. இப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளே சம்பத் இப்படித்தான் இருக்கான் அப்படிங்கிற இந்த சம்பத் அப்படிங்கிற வாழ்க்கை வழியாக ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த நாவல் சித்தரித்து காட்டுதுன்னா, அதுவும் சம்பத்தோட கடிதம் வழியாகவே ஒரு சித்திரம் வருது. கடற்கரையில் சம்பத் உட்காந்துருக்கான். ஒரு சின்ன குழந்தை பூ விற்றுட்டு வருது. ஓடி ஓடி பூ விற்கிது. யார் பூ வாங்குற இடத்துலே இல்லை. ஒரு 10 ரூபா கொடுக்க நான் போகுதுன்னு என்கிட்ட வருது. இல்லைம்மா என்கிட்ட அப்படி பூ போய் வாங்கி கொடுக்குற இடத்துக்குலாம் யாரும் இல்லை. திரும்பி ஓடிது. கார் வந்து யாருக்கிட்ட பூ விற்க போகுது. சுற்றி வருது, எங்கேயும் பூ வைக்கல. கடைசியாக வெட்ட வருது. இந்த பூவெல்லாம் கடலில் போட்டுட்டு அப்படியே கடலில் விழுந்து செத்துலாமான்னு இருக்கு. நான் இப்போ பாக்கெட்லாம் தேடி பார்க்குறான். 6 ரூபா 50 பைசா இந்த மாதிரி ஏதோ இருக்குது. அதை எடுத்து கொடுக்குறான். சரி இந்தாம்மா உனக்கு 10 ரூபா தானே வேணும், என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு. அந்த பாப்பா வந்து பூவை எடுத்து கொடுக்குறா. சொல்ல அதான் சொன்னம்மா என்கிட்ட பூ வாங்கி தரதுக்கு யாரும் இல்லை, நீ என்ன பண்ணுற இந்த பூவை கொண்டு போய் கடலில் போட்டு. அந்த குழந்தை காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் இந்த பூவை கடலில் வீசு. அந்த பூ மாலை கடல் அலையில் பிறண்டு திரும்பி கரையில் வந்து சேரு. திரும்பி எடுத்து கடலுக்குள்ளே வீசுது. திரும்பி கரைக்கே வந்து சேருது. அப்போ இந்த சித்தரிப்பு இருக்கு இல்லையா, அந்த பூ வந்து எங்கேயோ வைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பூ. அது இப்போ வைல்டு இல்லை, டொமஸ்டிகேட் ஆயாச்சு. அந்த பூவை வந்து இப்போ செடியிலே இல்லை, அதை பறிச்சாச்சு. இப்போ பறிக்கப்பட்ட நிலையில் தொடுத்தாச்சு. அந்த பூவை தொடுக்கும் போதே அதுக்கு ஒரு பயன் மதிப்பு வந்து போச்சு. அது யாருடைய கூந்தல்லையாவது ஏறி ஆகணும். அது அந்த கூந்தலுக்கும் போகலை. எங்கேயோ வைல்டாக இருக்கக்கூடிய பூ டொமஸ்டிகேட் ஆகி தொடுக்கப்பட்டு யாருடைய கூந்தலுக்குமே போய் சேராமல் அது ஒரு கடலில் விழுந்து, உப்பு கடல், அதில் விழுந்து எந்த காரணமும் இல்லாமல் அது கரையில் அடித்து மண்ணும் புழுதியாக மாறி சிதஞ்சு நிற்குது இல்லையா. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இந்த நாவல் வழியாக, இந்த சம்பத் அப்படிங்கிற கேரக்டர் வழியாக இந்த வாழ்க்கை இன்ன விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை பார்வையை தந்த வகையில் தமிழின் மிக முக்கியமான நாவல்கள் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.